வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பழத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் மாடியில் பழமரங்கள் வளர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய பழமரங்கள் பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பழம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் வந்து அதிகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதனுடைய பேர் வந்து விளிம்பி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளிம்பி அப்படின்ற மாதிரி பேர் வருது. இந்த பழம் பாருங்கள், சின்ன மரமாக இருக்கும்போதே நமக்கு காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. எவ்வளோ பெரிய காய் வச்சுருக்கு பாருங்கள். இது ஒரு 1.5 அடி தான் இருக்குது. இந்த பிளான்ட்டே 1.5 அடி தான் இருக்குது. அதுலேயும் காய் வச்சுருக்கு. அதுவும் இந்த சம்மருக்கு வந்து இது நிறைய பூ வச்சு காய் வைக்குது. இதனுடைய பூக்கள் பாருங்கள், லைட் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த பூக்கள். இது அப்படியே காய்களாக மாறுது. இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே வருது. இந்த பழம்னுடைய டேஸ்ட்டு இதனுடைய ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓரங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வர்றதுனால இதனுடைய பேர் வந்து ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அன்னாச்சி பழமுடைய டேஸ்ட், அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நம்ம சாப்பிடும்போது அன்னாச்சி பழத்தினுடைய டேஸ்ட்டை ஒத்ததாக இருக்குது. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. லேசான புளிப்பு சுவையும் கலந்த மாதிரி இருக்குது. இதில் உப்பு, மிளகாய் பொடி இதெல்லாம் தூவி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த பழம் நம்ம இந்த பிளான்ட் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து நாங்கள் அதை பறித்து சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து சும்மா சாதாரணமாக நம்ம மாடியிலே வைக்கலாம். ரொம்ப வெயிலில், இது சின்ன பிளான்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது. ஷேட் நட் போட்டிருக்கவங்க வைக்கலாம், பால்கனியில் கூட வைக்கலாம். இது ஒரு 2 அடி 2.5 அடியில் நமக்கு நிறைய காய்கள் வைக்கிறதுனால நமக்கு பெருசாக வந்து இடம் அடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 15க்கு 15 பேக்கில் நீங்கள் நம்ம சொன்ன மண்கலவை ஃபில் பண்ணி இதை வச்சிங்கனாவே போதும். குழந்தைங்க அப்படியே அந்த பழங்கள் பழுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதனுடைய மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய மருத்துவ குணம் இருக்குது. முடி உதிர்தல் பிரச்சனைக்கெல்லாம் இது சரி பண்ணுது. அந்த புளிப்புத்தன்மை இருக்கிறதால இதில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நார்ச்சத்து நிறையா இருக்குது. அதனால கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோயை இது தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம சாப்பிடும்போதே அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி தாகம் வந்து நமக்கு அப்படியே அடங்கி போயிடுது. அந்த அளவுக்கு இதில் தண்ணீரினுடைய அந்த கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப நல்ல டேஸ்டியான பழம். குழந்தைகளுக்கும் சரி, வீட்லேயே பெரியவங்களுக்கும் சரி, எல்லாருமே நம்ம வீட்லேயே பழங்கள் வளர்த்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஆசைப்படுற விஷயம் இல்லைங்களா? அதனால் கட்டாயமாக இந்த மரம் வந்து, இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து நீங்கள் வீட்டில் வைங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதே சமயத்தில் பெருசாக பூச்சி தாக்குதல்லாம் எதுவும் இல்லை. நம்ம சாதாரணமாக கொடுக்குற பயிரூக்கிகள்லாம் கொடுத்தாலே போதும். இது பாருங்கள், நான் இன்னும் நர்சரி கவர்லேருந்தே மாற்றலை. அதுலேயே வந்து நல்ல அழகாக பூ பிடிச்சி வந்திருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பூ பிடிச்சிருக்குதுன்னு. அதுலேயே வந்து காயும் வச்சுருக்குது. எவ்வளோ பெரிய காய் வச்சுருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம இன்னும் க்ரோ பேக்கில் மாற்றி வைக்கும்போது இதனுடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம நார்மலாக போடுற ஃபர்டிலைசர்ஸ் போட்டோம்னாவே போதும். மண்கலவை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மண்கலவை போட்டால் போதும். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்டார் ஃப்ரூட். கட்டாயம் உங்கள் வீட்டில் வளர்த்துங்க. இந்த வாரம் நம்ம கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ஃப்ரூட் எந்த புற்றுநோயை தடை பண்ணுது, சரி பண்ணுது அப்படின்னு வரவிடாமல் தடுக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.